வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்க இன்றைய பார்க்க இருக்க வினாத்தாள் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 10 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2025. இந்த வினாத்தாள் பகுதி 2இல் இடம்பெற்ற 9வது வினாவாக வந்த கெனளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்க இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் லிங்கை பயன்படுத்தி வினாத்தாளை தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும். புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம். உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களோட பதிவிடும் போது உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க. இப்போ உதாரணத்துக்கு இது என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களாகவும் இருக்கலாம், இல்லை என்னுடைய சூம் மூலமான மாணவராகவும் இருக்கலாம். சூம் மூலமான மாணவர்கள் கூட ஏன் சார் ரெக்கார்டிங்கை பார்க்கணுமெண்டா இது கடந்த கால வினாவாக மாறிடும். இப்போ இது இந்த வருடம் 2026 கதைக்கிறோம். ஒருவேளை 2027 நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இப்போ நீங்கள் கல்வி கேட்கின்ற மாணவன்னா நான் சூம் மூலம் கல்வி கேட்கின்ற மாணவன் அப்படின்றத மறக்காமல் பதிவிடுங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போதே மனசில் நினச்சி எடிட் பண்ணுறது, யாருமே பார்க்காத வீடியோக்கு ஏண்டா கஷ்டப்பட்டு எடிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி எடிட் பண்ணுறது. ஸோ நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட உங்களோட புள்ளியையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வழியான மாணவன்றதையும் சேர்த்தே பதிவிடுங்க. இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங். உண்மையாகவே ரெக்கார்டிங் பார்க்குறதுன்றது பச்சை போர், எனக்கும் தெரியும். நானும் 2-3 ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நானும் கேட்டிருக்கேன். அது போராக இருக்கும். ஆனால் நேரடி வகுப்பு ஓரளவுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதுவும் படிப்பு அப்படின்றது சில நேரம் சிலருக்கு கசக்கின்ற விடயமாகவே அமையலாம். ஆனால் நேரடி வகுப்பு, நேரடியோ இல்லை சூம் வழியாகவோ நேரடியாக நாங்கள் நேரடியாக பங்கு பெறுறது, நாங்கள் கதைக்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கிற வகுப்பு பிரியோசனமாக இருக்கும். ஏனெண்டா அது அந்த நேரத்தில் நாங்கள் கட்டாயம் அதுக்காக மினக்கிடுறோம். ஸோ வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோண்டா அதன் மூலம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. அதே நேரம் எனக்கு அதன் மூலம் தான் வருமானம். நான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு அதன் மூலம் தான் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக யாராலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் என்னுடைய வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டும் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை வாட்ஸ்அப் வழியாக சூம் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அது தொடர்பான விவரத்தை உங்களுக்கு அனுப்பக்கூடியதாக இருக்கும். மிக பயனுள்ள வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. சின்ன சின்ன சந்தேகங்கள்டா வாட்ஸ்அப் வழியாகவே தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை பெரிய சந்தேகம் அப்படின்ற பட்சத்தில் அதை சூம் மூலமான அந்த வகுப்பில் போட்டு விளங்கப்படுத்துவேன். அது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற மாணவர்கள் கேட்குற வினாக்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம். வினா இலக்கம் 9 கனளவு கொள்ளளவு தொடர்பான அதோட மடக்கை தொடர்பான கேள்வி. இதுதான் அந்த இறுதி கட்டமைப்பு, அதாவது ஃபைனல் எக்ஸாம் கட்டமைப்பு இருக்குதானே, அதுல இந்த கனளவு கொள்ளளவு கேள்வி மடக்கை சேர்ந்து வரும் 10 மார்க்ஸ் இருக்கு. அதுல கனளவு கொள்ளளவுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல பிள்ளைகள். அது கூடுதலா 5 புள்ளி இல்லைன்னா 4 புள்ளி தான் கொடுப்பாங்க. ஒரு நாளும் 6 புள்ளி கனளவு கொள்ளளவு வராது. மடக்கைக்கு தான் 6 இல்லாட்டி 5. அது மடக்கைக்கு தான் கொஞ்சம் கூட முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கும். இது முதல் 6 கேள்விக்குள் ஒரு கேள்வியாகவும் வரும். சில சந்தர்ப்பங்கள்ல கடைசி 6 கேள்விக்குள் ஒரு கேள்வியாகவும் வரும். அதாவது இவரும் திருகோண கணிதம், நீங்க இப்போதைக்கு அளவிடப்படவும் பொசிஷன் மாறுவியம், எங்கேயும் இருக்கக்கூடிய ஆக்களா இருப்பியம், இந்த இடத்துலதான் இருப்பியம் வந்து இல்லை. ஸோ சில நேரம் நீங்க சாய்ஸ் விடலாம்னு எதிர்பார்ப்பீங்க. மடக்கே நம்ம சாய்ஸ் அப்படி கனளவு கொள்ளளவுனா சாய்ஸ் அப்படின்ற முடிவுலயே இருப்பீங்க. அது அவ்வளவு நல்லவில்லை. இது செய்யலாம் பாருங்க, உங்களால இலகுவாகவே செய்யக்கூடிய கணக்கு. பக்க நீளம் 30 சென்டிமீட்டரை உடைய, அப்ப இந்த கேள்வி இப்ப நாங்கள் தரம் 10க்குரிய கனளவு கொள்ளளவு இன்னும் ஒன்றும் படிக்கல, அது தேர்ட் டேர்ம் சிலபஸ். ஸோ எங்க இருந்து வந்திருக்குன்னா கனளவு கொள்ளளவு கேள்வி தரம் 9க்குரியது. சதுரமுடுகி வடிவ நீர் தொட்டி ஒன்றில் 1/3 உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. அந்நீரின் அளவை லீட்டரில் காண்க. என்னவாமண்டா வினா இலக்கம் 9 நம்ம படத்தை கூறுவோம். நமக்கு ஒரு கிளியர் ஒன்று இருக்குமே, நம்ம ஒன்றும் விளங்காம எனக்கு கூறுவான். சதுரமுகி வடிவமான ஒரு தொட்டி, ஒரு சின்ன தொட்டி 30 சென்டிமீட்டர் அது உலகத்துக்கு இருக்கும். தொட்டி என்று சொல்ற அளவுக்கு இருக்காது, ஒரு பெரிய பாத்திரம் அளவுக்கு இருக்கும். சதுரமுகி வடிவமான தொட்டி, அது இந்த பக்க நீளம் 30 சென்டிமீட்டர். ஸோ சதுரமுகி என்னும் போது நீளம் அகலம் உயரம் மூன்றுமே எங்களுக்கு சமன். அப்ப நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 30 சென்டிமீட்டர், உயரம் 30 சென்டிமீட்டர்.
இந்த கணக்கு ரெண்டு விதமா செய்யலாம். இந்த பாத்திரத்தின் இந்த கொள்ளளவை கண்டு, கொள்ளளவுன்னா இந்த பாத்திரம் முழுமையாக நிரம்பும் போது கொள்ளக்கூடிய நீர் இந்த அளவைத்தான் நாங்கள் கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம். பாத்திரத்தின் இந்த கொள்ளளவை கண்டு அது இந்த மூன்றில் ஒரு பங்கு எவ்வளவு காணலாம். இல்லைன்னா என்ன முறை நல்ல வழி என்னண்டா, இது இந்த மூன்றில் ஒரு பங்கு உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டிருக்குண்டா அந்த மூன்றில் ஒரு பங்கு உயரம் எவ்வளவு அத தனியை காண்றது. அந்த மூன்றில் ஒரு பங்கு உயரம் எவ்வளவு, பாத்திரத்தின் அகலம் முழுமையாகத்தான் வரணும். அப்ப உயரம் மட்டும்தான் மூன்றில் ஒரு பங்காகும். சோ அந்த நீர் இந்த உயரம் 30 இந்த மூன்றில் ஒரு பங்கு எவ்வளோடா 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. இப்ப நீர் இந்த கிணளவு கண்டா காணுதானே கேள்வி, அதுதானே பாருங்க கேள்வி, எங்கட கேள்வி. அங்கு அந்த நீரின் அளவை லீட்டரில் காண்றது. நீர் இந்த கிணளவு, நீர் என்ன ஷேப்ல இருக்கு, நீரை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே அலைக்கா தூக்கினா அந்த ஜெலிக்கட்டி மாதிரி இருக்குன்னு அது என்ன ஷேப்ல இருக்கு, கனவுறு வடிவத்துல இருக்கு. ஸோ இந்த கனவுறு இந்த கனளவுக்கு என்ன சூத்திரமோ அதான் நீர் இந்த கனளவுக்கான சூத்திரம். கனவுறு இந்த கனளவுக்கு 3 சூத்திரம் இருக்கு. நீளந்தர அகலந்தர உயரம், அடிப்பரப்பு தர உயரம், குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் அப்படின்னு 3 சூத்திரம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சூத்திரம் பெறப்படும். நீளந்தர அகலந்தர உயரம் எல்லாரும் சென்டிமீட்டர்ல இருக்கிறீங்க. நீளம் 30 சென்டிமீட்டர், அகலம் 30 சென்டிமீட்டர், உயரம் மட்டும் 10 சென்டிமீட்டர். 3 சைவரையும் தூக்கி பின்னால போட்டுட்டு 3 9 9 9 ஸோ 9000 சென்டிமீட்டர் கனம் நீர் அங்கே இருக்கு. எங்களுக்கு தெரியும் தர வெட்டிலேயே படிச்சாங்க, 1 சென்டிமீட்டர் கனம்ன்றது 1 மில்லி லிட்டருக்கு சமன். அப்படித்தான் திரவ அளவீடு என்றதை உருவாகுது. சரிதானே? சர்வதேச அளவீட்டு முறை என்பது ஒன்றோடு ஒன்று எல்லாமே தொடர்புபடக்கூடியதாக உருவாக்கப்பட்டது. ஸோ 9000 சென்டிமீட்டர் கனம் 9000 மில்லி லிட்டர். என்னட்ட கேட்டது லிட்டர்ல, அது 9 லிட்டர். கேட்ட கேள்வி அவ்வளவு. நீங்க கொள்ளளவை கண்டிங்கன்னா 27 லிட்டர் வரும். 27 லிட்டர் இந்த மூன்றில் ஒரு பங்கண்டும் இந்த கேள்விக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரோமன் இலக்கம் பி பகுதி, ஏபி என்ற 2 பகுதி. ஏ பகுதி செஞ்சாச்சு. இப்ப பி பகுதிக்கு வந்தாச்சு. இது ஒரு உயர்மட்ட வினாவா வந்திருக்கு. 2 பிரிப்பு தான் இருந்தா அது உயர்மட்ட வினான்றது நீங்க அவ்வளவு தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயர்மட்ட வினாவா வந்தா நம்ம கணக்கு ஈஸியா இருக்கும் பொதுவாக. பி பகுதி தான் எங்களுக்கு மடக்கு கேள்வியா இருக்கு. குறித்த ஒரு திண்மம் ஒன்றின் கனளவு, இது நீங்க தரம் 11 படிப்பீங்க. அதாவது இது கூம்புந்த மேற்பரப்பு கூம்புந்த கனளவுக்கான சூத்திரம் 1/3 πr வர்க்கம் H 11 இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்குள்ளேயே வந்துடும். இது தேர்ட் டேர்ம்ல வரும், அங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வரும். ஸோ பி சமன் அது எங்களுக்கு என்ன சூத்திரத்துல பிரதிகிறது தானே, 1/3 πr வர்க்கம் H என்று தந்திருக்குது. குறித்த ஒரு திண்மம் ஒன்றின் கனளவு 1/3 πr வர்க்கம் H இனால் காட்ட முடியும். அதன் ஏச்சின் பெருமானத்தை V, பை, ஆறின் சார்பில் காட்டுவதுடன் இங்க 3Vக்கு பெருமானம் தந்திருக்குது, Hக்கு பெருமானம் தந்திருக்கு. ஆர் வர்க்கம் சமன் 7 என கொள்ளட்டுமாம். ஆர்ந்த பெருமானம் தெரியல, ஆர் வர்க்கத்துக்கே பெருமானம் தந்திருக்கு. மடக்கி அட்டவணையை பயன்படுத்தி எச்சின் பெருமானத்தை காண்கிறோம். நமக்கு எச்சின் பெருமானம் காணணும். பட் சூத்திரம் ஆற்ற சூத்திரம் அங்க இப்போதைக்கு யார் அங்க ஹீரோ, யார மையப்படுத்தி இருக்கு இந்த சமன்பாடு? எச்சுக்கான சூத்திரமா அங்க இருக்கிறது இல்லைன்னு வீக்கான சூத்திரம். வி தான் மெயின். வியை பற்றி தான் சொல்லியிருக்கு. வி வந்து 1/3 πr வர்க்கம் ஏச்சுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நம்ம ஏச்சுக்கான சூத்திரமா மாத்தணும். இது இன்னும் படிச்சிருக்கோமே, எங்க என்னடா எழுவாய் மாற்றம். ஏச்சு இங்கால இருக்கு பிள்ளைகள், 2 உறுப்பு தான். சமன்பாட முதல்ல இடம்பலம் மாத்துறேன். ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தத்தையும் சரி ஓகே இடம்பலம் மாத்திர பிரச்சனை இல்லையா, பெருக்கி எழுதிருக்கலாமா. πr வர்க்கம் H சமன் B. எனக்கு இப்ப இந்த ஏச் தான் தேவை. முதல்ல இந்த பின்னம் வேண்டாம் எனக்கு, முன்னால இதுல இருக்கிற பின்னம் பிடிக்கல. பின்னத்தை இல்லாமல் ஆக்கணும். எப்படி பின்னத்தை இல்லாமல் ஆக்கலாம்? சமன்பாட்டின் இருபுறமும் 3ஆல பெருக்கலாம். இல்லையண்டா இங்க பிரிக்கிற பெருக்கிற 3ல் 1 அங்க அனுப்பினா நிகர்மாறாக போகும். 3ல் 1 இந்த நிகர்மாறு 1ல் 3ஆல பெருக்கப்படும். நான் இருபுறமும் 3ஆல பெருக்கிறேன். பின்னம் இருக்கிற சமன்பாடு வந்தாலும் அது
சமநிலை வந்தாலும் எங்கே என்றாலும் நாங்க பின்னம் இருக்கிற மாதிரி வந்தா பின்னம் இல்லாததா மாத்திடுவோம். வெட்டுப்பட்டா பையார் வர்க்கம் ஈச் வந்து 3v சமனா இருக்கு. ஓகே, முதல்ல அந்த கீழே பிரிக்கிற மூண்டை அங்கே அனுப்பி பெருக்க விட்டுருக்கேன். ஆனா அதை வந்து நான் ஆகலம் பேசிக்கான ஐடியாவில் செஞ்சிருக்கேன். எனக்கு இப்ப ஏத்தான் தேவைடா. சோ இந்த பையார் வர்க்கத்தை சேர்த்தே அனுப்புவோம். இங்க பையார் வர்க்கம் ஏச்சோட என்ன செஞ்சு கொண்டிருக்கு, பெருக்கி கொண்டிருக்கு. அங்கே அனுப்பினா பிரிக்கும். ஆகவே அங்க இருக்கிற 3v இவர் 2 பேரும் சேர்ந்து பையார் வர்க்கம் பிரிக்கும். அதாவது வட்டத்தின் பரப்பளவால பிரிக்க ஏச்சின் உயரம். அவ்வளவுதான். சோ எழுவாய் மாற்றம் செஞ்சாச்சு. இப்ப எங்களுக்கு அவர் பெருமானங்கள் தாரியம் எச்சுக்கான பெருமானங்கள் விக்கு 3vக்கே பெருமானம் தந்தவர். 3v இந்த பெருமானமே தந்திருக்கு. v இந்த தனி பெருமானமே தந்திருக்கலாம். நாங்க 3ஆல பெருக்க விட்டுருக்கலாம். இல்ல 3vக்கே சேர்த்து தந்துட்டியம். 69.36 3vக்கு பதிலா 69.36 கீழே பைக்கு பதிலா வழக்கமான தசம பெருமானம் பகுதி 2ல தசம பெருமானம் தான் பயன்படுத்தப்படும். பைக்கான தசம பெருமானம் 3.14 பைக்காக பெருமானம் போட்டுமா 3.14 ஆரை 6 இல்ல 6 தரையில பாருங்க. 6 இந்த பெருமானம் தரையில அவங்க பாருங்க. பிரதியிடல் ஒரு வித்தியாசமா இருக்கு. நீங்க எக்ஸாம்ல கூட இப்படி பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு வித்தியாசமான கேள்வி. 6 வர்க்கத்துக்கு தான் பெருமானம் தந்திருக்கு. 6 வர்க்கம் தான் ஏழு. சோ 6 இந்த பெருமானத்தை இருந்தீங்கன்னா அது வர்க்க மூலம் ஏழாக இருக்க போகுது. ஒரு தசம பெருமானம். ஆனா 6 வர்க்கத்தின் பெருமானம் ஏழு. சோ 6 வர்க்கம் உழவத்துக்கும் பதிலாக அந்த இடத்துல நான் பிரதியிட போற பெருமானம் 7. இப்ப இது ஓரளவுக்கு பெருக்கலாம். ஆனா அந்த தசம எண்ணால வகுத்தல் என்றது நமக்கு இயலாது. நேரடியாக நாங்க மடக்கைக்குள்ளால் அவனைய சொல்லியிருக்க மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி தான் நாங்கள பெருமானம் காண சொல்லியிருக்கு. மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி எச்சின் பெருமானத்தை காண்க. சின்ன விஷயம் பிள்ளைகள் மடக்கை கேள்வி செய்யறது. ஒரு சமன்பாடு டைப்ல ஃபர்ஸ்ட் உருவாக்கு. 2வது இருபுறமும் மடக்கேடு. அப்பதான் மடக்கை உள்ள வரும். இருபுறமும் மடக்கை எடுத்தா log h. ஒரு 6 ஸ்டெப் 5 ஸ்டெப் அதுக்குள்ள வந்துடும். இருபுறம் மடக்கு எடுக்கிறேன் 69.36 கீழே வகுத்தல் 3.14 தர 7. அதாவது பெருக்கி வார விடையாலதான் வகுக்கணும். மடக்கை விதியை அப்ளை பண்றேன். மடக்கை விதி ஃபர்ஸ்ட் இந்த வகுத்தல் உலகத்துக்கும் சேர்த்து இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். 69.36 இந்த மடக்கை பெருமானத்திலிருந்து கழிக்கணும். ஏன்னா மடக்கை விதி சொல்லுது 2 பேர் வகுபட்டு கொண்டிருப்பீங்கன்னா அவை இந்த தனித்தனி மடக்கை பெருமானங்களை கண்டு கழிக்கணும் என்று சொல்லுது. இந்த உலகத்தின் பெருக்கத்தின் மடக்கை பெருமானத்தை கழிக்கணும். அதுல வர பெருக்கம் என்றா தனித்தனி மடக்கை பெருமானங்கள் கூட்டுப்படும் அப்படின்னு வேற படிச்சிருக்கோம். அப்ப 3.14 சக log 7. ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை. நாங்கள் உலகத்தையும் பெருக்கி வார விடையாலதான் வகுக்கணும். பெருக்கினா என்ன மடக்கை பெருமானம் பெருமண்டா நம்ம முதலாவதாக கூட்டணும். நான் சொல்றது விளங்குதா பிள்ளை? இதுல ஒரு பிரக்கெட் ஒன்று நீங்க போடணும். இந்த விஷயம் விளங்குதானே எனக்கு சொல்லணும் பிள்ளை. நீங்க விளங்காட்டி நான் மேற்கொண்டு கதைக்கிறதுக்கு இல்ல இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துறது. விளங்குது, வெரி குட். இதுல பிரக்கெட் ஒன்று போடணும். இல்ல 2 பேரும் வகுக்கிரியம் என்றதால 2 இடத்துலயும் நீ கழித்தல் போட்டா பிரக்கெட் போடாமலும் விடலாம். இல்ல நாங்க பெருக்கி வார விடையாலதானே வகுக்கிறோம். சோ பெருக்கி வார எண்ணுந்த மடக்கை பெருமானத்தை காணணும்னா நாங்கள் தனித்தனி மடக்கை பெருமானங்களை கண்டு கூட்டி அதை கழிப்போம். மடக்கை பெருமானம் 2 பகுதிகளை கொண்டது. முன்னுக்கு இருக்கிற என்ன சிறப்பியல்பு என்று சொல்லுவோம். முழுவன் பகுதியை சிறப்பியல்பை தசம் இருக்கிற இடத்தை வச்சு நாங்கள் தீர்மானிக்கலாம். பல மெத்தட்ல நீங்க அந்த சிறப்பியல்பு கண்டுபிடிக்கிறது படிச்சிருப்பீங்க. மிக இலகுவானது. விஞ்ஞான முறை குறிப்பிட்டு எழுதும் போது 10 எத்தனையாம் என்று வரும். அதாவது விஞ்ஞான முறை குறியீடுன்றது நியமன் தசம் பூஜ்ஜியம் இல்லாத எண்ணுக்கு பின்னுக்கு இருக்கணும். அதுல இருந்து தசம் ஒரு தானம் எண்ணம் தாண்டி இருக்கு. சோ விஞ்ஞான முறை குறியீடுல எழுதும் போது 6.936 தர 11 வரும். அந்த ஒன்றுதான் இங்க தசம் எத்தனை தானம் தள்ளி இருக்கோ அது சிறப்பியல்பு. தசம கூடி இங்க இருக்க இலக்கங்கள் தீர்மானிக்கும். முதல் 2 இலக்கம் சேர்த்திருக்கணும். அப்படித்தான் டிசைன் பண்ணிருக்கு மடக்கேட்டவனை. 69.36 தசம கூடு 69 மடக்கேட்டவனை செக் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா நீங்க முதலாக தரம் 10 பிள்ளைகள் மடக்கேட்டவனைக்குள்ள போகும்போது அங்க நிறைய அட்டவணை இருக்கும். நான் இது
நீங்க 10ஆம் ஆண்டு புத்தகத்துக்கு பின்னால பார்த்தா ஒரே ஒரு அட்டவணை மட்டும் இருக்கும். நீங்க மடக்கை அட்டவணை புத்தகம் எடுத்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான அட்டவணை இருக்கும். அதுல முதலாவது அட்டவணை மடக்கை அட்டவணை 6-9 69 கூட இல்ல உண்மையா 6-9 எடுத்தாச்சு 3-9 ஆகும் 6-9 3-6 6-9-3 இது 6ல இருந்தா 4 பாருங்க 6-9-3-4 3-6 சரி சோ கூட்டினா எத்தனை 84 சைவர்களோட 4 கூட்டினா 11 84-11 வரும். சோ நாங்கள் இதுல இந்த தசம கூடு 84-11 கொஞ்சம் கவனமா பாருங்க முடியல. நான் இந்த இடத்துல கொஞ்சம் மட விஷயம் சரியா இருக்கும், உங்களுக்கும் அந்த பிரச்சனை தான் வரும். விஷயம் சரியா இருக்கும், ஆனா கணித்தல்ல கூட்டல்ல கழித்தல்ல அங்க எங்கேயாவது விட்டுறீங்க. ரைட், ஓகே. இது இந்த சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடத்திலேயே தசம் இருக்கு. சோ சிறப்பியல்பு 0. தசமக்கூடு 3-1-4 31-4ல இருக்கும். அது 3-1-4 தான். முதல் 2 இலக்கத்தை சேர்த்து பார்க்கணும். 31-4ல இவற்றை தசம கூட தேடி போறேன். 31-4 31-4ல 49 69 இன்னும் சரி இது 5 இது 0 1 2 3 4 49 மேலே இருக்கு 4 இங்க பாருங்க. இங்கே தான் பாருங்க. சொல்லுங்க பிள்ளை. 49 69 சக ஒரு மடக்கை பெருமானம் காணணும்னா அந்த எண் குறைஞ்சபட்சம் 3 இலக்க எண்ணா இருக்கணும். இது 2 இலக்க எண் இல்ல 1 இலக்க எண்ணடா. நாங்க 3 இலக்க எண்ணா எப்படி மாத்துறது? 2 சைவரை சேர்க்கணும். ஆனா பெருமானம் மாறக்கூடாது. தசங்குத்தி 2 சைவரை சேர்ப்பேன். இப்ப சிறப்பியல்பு 0 இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருக்கு. தசமக்கூடு எங்க இருக்கு? 7 இந்த தசமக்கூடு 70 சைவர்ல தான் இருக்கு. சோ 70 சைவர்ல போயிட்டு தசம கூட தேடுவீங்க. 84-51 இதுல பிரேக்கெட் போட்டதுக்கான காரணம் அதை ஃபர்ஸ்ட் கூட்டுவீங்க. 0.4969 அது 49 69 சேர்த்து சொன்னாலும் அதான் உண்மையான கதை தான். 84-51 கூட்ட போறோம். கூட்டினா 10 ஒரு மிச்சம் 11 12 2 போட்டு ஒரு மிச்சம் 14 4 போட்டு ஒரு மிச்சம் 13 3 போட்டு ஒரு மிச்சம் அந்த ஒன்று இங்க வரும். அத எதுல இருந்து கழிக்கணும்டா 1.84-11ல இருந்து 1.34-20 கழிக்க போறோம். கழிச்சா 1ல இருந்து சைவர் போனா 1 1ல இருந்து 2 போவாது கழித்தா 11 11ல இருந்து 2 போனா 9 இங்க கடன் கொடுத்ததால 3 3ல இருந்து 4 போவாது கடன் எடுத்தா 13 13ல இருந்து 4 போனா 9 இங்க கடன் கொடுத்ததால இங்க 7 7ல இருந்து 3 போனா 4 0 1ல இருந்து 1 போனா 0. சோ விட 0.4991. இது யார் நாம தேடி வந்த இந்த எச்சிந்த பெருமானமா? எல்ஜி எச்சிந்த பெருமானம் தான் கண்டிருக்கோம். சோ எச்ச காணணும்டா இந்த எல்ஜிய அங்கால இருக்கணும். மடக்கை இந்த எதிர் வடிவம் முரண் மடக்கை ஆன்டிலாக். ஆனா நாங்க ஆன்டிலாக்ன்றதை எழுதுறது இல்ல, நான் அதே வேலைதான் செய்வேன். இது யாருடைய மடக்கை? இது யாருடைய மடக்கை என்று காணணும்டா மடக்கைன்றது 2 பகுதியா நாங்க சொல்றோம். இந்த தசம கூட தேடணும். 49-91 தசம கூட தரக்கூடிய இலக்கங்கள் 49-91 49 உள்ள இன்னும் 40 வரிசை வரையில 49-91 49-97 தான் இருக்கு. 3க்கு தான் வரும். 49 83 தரக்கூடிய இலக்கங்கள் யார 3 1 5 நேர போய் பாருங்க 5 இருக்கு 3 1 5. ஆனா எனக்கு 91 வேணும். சோ என்ன எத்தனை வேணும்? இன்னும் 8 வேணும். சோ 8 தேடி கொண்டு போறேன். இங்க 8 இருக்கு. எங்க இருக்கு?
ஆறு என்ற 4வது இலக்கம். அப்ப எந்த இலக்கங்களுக்கு நாம் மடக்க கண்டா இந்த தசம கூடு வரும்? 3 1 5 6 என்ற இலக்கம் மேலையா, இந்த 3 1ம் மேலே இருக்கிற இந்த 5 6 என்ற இலக்கங்களும் இருந்தால் எனக்கு இந்த தசம கூடு வரும். 3 1 5 6 என்ற இலக்கங்கள் இருந்தா இந்த தசம கூடு வரும். சிறப்பியல்பு 0 பெறணும்டா தசம் எங்க இருந்திருக்கணும்? இருக்க வேண்டிய இடம் என்றது 0 அல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின் இதுதான் இருக்க வேண்டிய இடம், அதான் நியமம். சோ ஏற்றின்ற பெருமானம் 3.156. இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்னா, சிறப்பு எழுதினா மார்க்ஸ் போடுவாங்களா? ஒரு நாளும் இந்த ஆன்டிலோக் என்ற அந்த எழுத்துக்கு மார்க்ஸ் இல்ல, ஆன்டிலோக் காண்றதுக்கு தான் மார்க்ஸ். நீங்களும் ஆன்டிலோக் தான் கண்டிருக்கீங்க. இதுவும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியரா இருக்கும். அதனாலதான் நான் இந்த வழியில செய்யறேன். புள்ளித்திரத்தை சொல்றேன், ஏதாவது விளங்க இல்லைன்னா கேளுங்க. ஓகே தானே? ஓகே சரி. இதுல வந்து பொதுவாக உங்கள் இந்த கனளவு உள்ள கேள்வி மாதிரி இல்லாம இது சூத்திரத்துல பிரதி இல்லாம். இது ஒரு சின்ன கேள்வி. சூத்திரத்துல பிரதி இல்லாம், கனளவு காணலாம். இதுக்கு உங்களுக்கு 2 மார்க்ஸ் தான் பிள்ளைகள். இதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்க வந்து வழக்கமா நாங்கள் நேரடியா மடக்குன்றது பிரதியிடல் முரண் மடக்கு காண்றதோட அங்க அப்படியே வந்துடும். ஆனா இங்க எழுவாய் மாற்றம் செய்ய வேண்டியதுக்கு சொல்லல. ஆனா எழுவாய் மாற்றம் செய்யாம பிரதியிட்டீங்கன்னா இந்த கணக்கு நகரவே நகராது. சோ எழுவாய் மாற்றம் செஞ்சு இந்த வடிவத்துக்கு இங்க காண கொண்டு வரதுக்கு 2 மார்க்ஸ் வரும். அந்த 4 மார்க்ஸுக்கு கனளவு கொள்ள வந்த 4 மார்க்ஸ், எழுவாய் மாற்றத்துக்கு 2 வரும். அந்த 2 தான் நான் இங்க தந்திருக்கேன். செய்க வழியோட எழுவாய் மாற்றம் எச்சிந்த பெருமானத்தை இங்க கொண்டு வந்து பிறகு பிரதியிடுவீங்க. பிரதியிடுறதுக்கு மார்க்ஸ் இல்ல, பிரதியிடுறதுக்காக ஒரு நாள் மார்க்ஸ் தந்ததில்லை. எங்க மார்க்ஸ் தருவாங்கன்னா மடக்கை விதியாக இந்த வரிக்கு தான் மார்க்ஸ் வரும். மடக்கை விதி உடைச்சு இப்படி எழுதிருப்பீங்க தானே. சில பிள்ளைகள் பிரேக்கெட்டோட எழுதியிருக்கலாம், சில பிள்ளைகள் 2ஐயும் கழிக்கணும், ஏன்னா 2 பேரும் வகுக்கிறியன் 2ஐயும் கழிக்கணும் எழுதியிருக்கலாம். அந்த பிள்ளைக்கும் மார்க்ஸ் வரும். பிறகு இந்த மடக்கை பெருமானங்கள் காண்றதுக்கு 3 மடக்கை பெருமானங்கள் காண வேண்டியிருக்கு. அதுல 2 சரியா இருந்தாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். 3 சரியா இருந்தாலும் 2 மார்க்ஸ் தான். சரிதானே? இல்ல 1 தான் சரி என்றா 1 மார்க்ஸ் வரும். ரைட். அதுக்கு பிறகு இதை சுருக்கி இந்த வடிவத்துக்கு எடுக்கிறதுக்கு 1 மார்க்ஸ், முரண்மடக்கி எடுக்கிற அந்த 31.156 என்றதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ். சில நேரம் கிட்டிய முழு எண்ணில் காண்கன்னு கேட்டிருக்கலாம். அப்படி ஒன்றும் கேட்கல. ஸோ கேட்டது நேரடி கேள்வி. அப்ப நீங்க அந்த விடைய கொடுக்கறதுக்கு 2 மார்க்ஸ். குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனைன்னு சொல்லுவோம். இலகுவான கேள்வி. சில நேரம் இந்த ஸ்கீம்ல ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்கலாம். 5, அதாவது இதுக்கும் சேர்த்து 5, இதுக்கு 5 மார்க்ஸ் தந்திருக்கலாம். ஆனா நான் 4ம் 6ம் கொடுத்திருக்கேன். அந்த புள்ளித்திட்டம் மாறுபடும். அது புள்ளித்திட்டம் என்பது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி மார்க்ஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தயாரிப்பதோடைய வேத வாக்கு இல்லை. இது இப்படித்தான் இருக்கணும் வேத வாக்கு ஒன்றும் இல்லை. ரைட்.